ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான ஒரு கல்கத்தா தம் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது நேரத்துக்கு பக்ரீத் போயிருக்கு, பார்ட்டி வைக்க முடியல. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து பிரியாணி தரலையாப்பா, எங்களுக்கு பிரியாணி தரலையான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி வந்து செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாத்துக்கும் பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இதுவரை யாரெல்லாம் சேனலில் புதுசாக இருக்கிறீங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த அடான அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாட வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 கிலோ அரிசி வச்சு 16 பீஸ் சிக்கன் வச்சு எனக்கு பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு நல்லா ஜம்முன்னு எரிஞ்சாச்சு. ஆயில் வந்து கரெக்டாக ஒரு 3/4 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 25 கிராம் ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை ஏலக்காய் கிராம், அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு 50 கிராம் கேஷ்யூ நட், 50 கிராம் கிஸ்மிஸ் பழம், இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த கிஸ்மிஸ் பழமும் கேஷ்யூ நட் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னு கரெக்டாக ஒரு 800 கிராம் வெங்காயம் வந்து ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். இந்த வெங்காயம் பார்த்தீங்களா நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிட்டு இப்போ வந்து இஞ்சி பூடு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூடு கரெக்டாக ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் போடு. இந்த இஞ்சி பூடு வந்து லைட்டாக ஃப்ரை ஆன உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். அடுத்தது கொஞ்சம் திருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25 கிராம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 3 கரண்டி அளவு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 கரண்டி அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவு கடையில் வாங்குற சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்சிருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன உருளைக்கிழங்கு பாருங்கள், ஒரே சைஸில் இருக்கும், ஒரு 8 பீஸ் இருக்குது. இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலி கொல்கத்தாவில் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி முழுசாக போட்டு, இல்லைன்னா பெரிய உருளைக்கிழங்கு வந்து 2 வெட்டி போட்டு பிரியாணியில் தம் போடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவர். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதில் கொஞ்சம் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இந்த சிக்கன் ஒரு தடவை ஃப்ரை ஆகிட்டு இதில் உப்பு வரப்பு எல்லாம் ஸ்டஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து பாருங்கள், அரிசி வந்து இந்த அளவு நம்ம ஊற போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதில் ஒரு 1.5 எலுமிச்சை பழம் அப்படி புளிஞ்சு ஊற்றிடலாம். புளிப்புக்கு வந்து நிறைய பேர் தயிர் யூஸ் பண்ணுவாங்க. பட் லெமன் யூஸ் பண்ணி வச்சுன்னா அந்த லெமனோட ஃப்ளேவர் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ லெமன் எப்பவும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஓகே, சூப்பர். 4 பக்கம் ஆவி பறக்குது பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிருக்குன்னு நினைக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிச்சாச்சு. பாஸ்மதி ரைஸு, அதாவது 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற போட்டு நல்லா ஃபைனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அரிசி இப்போ அப்படியே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணியோட அரிசி வந்து எப்பவுமே எட்டி பார்க்கணும், ஆனால் ஒரே இடத்துல தட்டணும். அடிக்கடி வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு பிரியாணி செய்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஜீரா சம்பா வச்சு செய்யலாம்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ பாஸ்மதி ரைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குது கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஜீரா சம்பா யாருக்கெல்லாம் பிடிக்குது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடலாம் அதுவும் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். சரியா? ஸ்பெஷல் ப்ரண்ட் 6 kg, ஒரு 50 ml 6 kg நெய் ஊற்றிடலாம். அப்படியே கொஞ்சம் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு லைட்டாக சால்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து இந்த நேரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசியில் பிடிச்சி வந்து லாஸ்ட் டைமில் ஃபைனல் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஜென்டலாக கிண்டி விடலாம். இந்த அரிசி வந்து தாறுமாறாக கிண்டக்கூடாது, இல்லைனா ரைஸ் உடஞ்சிரும். ஒத்தையாக ரைஸ் வேணும்னா இந்த மாதிரி நல்லா பூ போல் கிண்டி விடுங்க. சரியா? ரைஸ் நல்லா வற்றி வருது பாருங்கள். நல்லா வத்துட்டோ, தண்ணி நல்லா வற்றினோன்னு தம் போட்டுற வேண்டியதான். ஓகே, இந்த தண்ணி நல்லா சூப்பராக வத்திரிச்சு பாருங்கள். இப்போ வந்து தம் போட்டுடலாம். பர்ஃபெக்டான கண்டிஷன் இது தம் போட்டுறதுக்கு. இப்போ வந்து மேலே ஒரு இலையை வச்சு அப்படியே தம் போட்டுற வேண்டியதான். மேலே எதுக்கு இலையை வைக்கிறோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். ரெண்டாவது மேலே உள்ள ரைஸ் வந்து ஹீட்டில் வந்து கரியாமல் இருக்கும். ஓகே, சூப்பர். தம் போட்டாச்சு. இப்போ வந்து அடியில் கங்கு இருக்கக்கூடாது, அந்த கங்கை அவ்வளோத்தை ரிமூவ் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் கரெக்டாக தம் ஆகணும். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நல்லா சூப்பரான கல்கத்தா தம் பிரியாணி ரெடியாக இருக்கும். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிட்டு பிரியாணி தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, மழைக்குள்ளே முடிச்சிட்டோம். மழை பெய்யுது பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக மழையில் இந்த பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நான் பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக இருக்குது. நான் பாருங்கள், அரிசியை பாருங்கள் எப்படி ஒத்தையாக நல்லா நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருந்தால இது எப்படி வந்திருக்கு பாருங்கள், எப்படி நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது உடைச்சிருவோம். எப்படி பார்த்தீங்களா, வேறு லெவல், நல்ல வாசம் தூக்குது. அப்படி பார்த்தீங்களா எப்படி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ
ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், கொல்கத்தா தம் பிரியாணி பார்த்தீங்களா வேறு லெவலில் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக மனமாக இருக்குது. இப்போ இது சர்வ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அது வரைக்கும் நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.